7ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. இந்த சுற்றுப்பயணத்துல இங்க நம்ம சீவல்சரக ஊராட்சியில கூட்டுறவு அரசு கலைக்கல்லூரி வந்து திறக்க போறாங்க. அந்த கூட்டுறவு அரசு கலைக்கல்லூரிக்கு வந்து முதல்வர் மு.க. கருணாநிதி பேரை வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த பேரை தான் சூட்டுறாங்க. இதை வந்து திண்டுக்கல் பொதுமக்களின் சார்பாகவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக முழுமையாக இதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். என்ன காரணமா, திண்டுக்கல்ல சுதந்திர போராட்ட வீரர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. திண்டுக்கல் பெருமை வாய்ந்த மண்ணு. இங்க வந்து திப்பு சுல்தான்ல இருந்து நாயக்க மன்னர்கள் இருந்து எல்லாருமே வந்து இங்க சரியாக முறையாக நடந்துகிற மண் இது. இந்த மண்ணுல கோபால் நாயக்கர் தூக்கிலிடப்பட்டு இறந்தாரு. வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்து தூக்கிலிடப்பட்டாரு கோபால் நாயக்கர். அவருக்குன்னு இதுவரைக்கும் ஒரு அடையாளத்தை வந்து திண்டுக்கல் அடையாளத்தை வந்து இந்த மண்ணில் வந்து கொடுக்கவே இல்லை. கலைஞர் கருணாநிதி பேரை வைக்கிறத நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை என்னன்னா, கோபால் நாயக்கர் இல்லைன்னா வேலுநாச்சியரே கிடையாது. கோபால் நாயக்கர் கிட்டத்தட்ட வந்து 8 ஆண்டுகளா வேலுநாச்சியரை வந்து தன் மகளா பாவித்து அவங்கள வந்து ஹைதர் அலிக்கு வந்து அறிமுகப்படுத்தி பாதுகாத்து அவங்க மூலியமாக தான் திப்பு சுல்தானோட தன் மகனோட உத்தரவோட போய் சிவகங்கை சீமையை மீட்டெடுக்க உதவி பண்ணது வந்து முக்கியமாக கோபால் நாயக்கர் தான். இந்த கோபால் நாயக்கர் பேரில் கண்டிப்பாக இந்த கலைக்கல்லூரி வந்து கோபால் நாயக்கர் பேரில் இருக்கணுங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை. இதை வந்து உடனடியாக நிறைவேற்றணும். கலைஞர் பேருங்கிறத வந்து நீங்கள் வேற எதுலனாலும் பேர் சுட்டிக்கோங்க. டாஸ்மாக்கு வைங்க, கழிப்பறைக்கு வைங்க, கட்டண கழிப்பறைக்கு வைங்க. ஏன்னா நாசமா பணம் எதுக்குனாலும் வச்சுட்டு போயிருங்க. ஆனால் தயவு செய்து சொல்கிறோம், கோபால் நாயக்கர் பேரை இந்த அரசு கலைக்கல்லூரி பேருக்கு கோபால் நாயக்கர் பேர் தான் சூட்டணும். இது நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கை. நன்றி.